அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் தற்பொழுது 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது என்னென்ன தீர்மானங்கள்? இது குறித்து விரிவாக சொல்லுங்க. நான் கையில் வைத்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய அவசர பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினுடைய புத்தகத்தை நான் கையில் வைத்திருக்கிறேன். 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 14வது தீர்மானமாக கழக பொதுச் செயலரும் மாண்புமிகு முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் அவர்கள் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் வழிகாட்டுதலை நினைவில் கொண்டு மதிப்புக்குரிய சசிகலா அவர்களுடைய தலைமையின் கீழ் விசுவாசத்துடன் பணியாற்ற உறுதியேற்று 14வது தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுக்கு திருவுருவ வெண்கல சிலையை நிறுவ மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து இந்த 14 தீர்மானத்தில் உள்ளடக்கிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளை தேசிய விவசாயிகள் தினமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து இந்த 14 தீர்மானங்களில் உள்ளடக்கிய தீர்மானமாக இருக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மானுட சேவைக்கான பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய ராமோன் மகசாய் விருது மற்றும் உலக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கிட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை தேடி தந்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 14வது தீர்மானமாக மறைந்த பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களின் வழிகாட்டுதலை நினைவில் கொண்டு மதிப்புக்குரிய சசிகலா அவர்களுடைய தலைமையின் கீழ் விசுவாசத்துடன் பணியேற்ற உறுதியேற்று இந்த தீர்மானத்தில் 14வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது தலைமையின் கீழ் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பொதுச் செயலாளர் என்ற வார்த்தை குறிப்பிடப்படவில்லை. இந்த 14 தீர்மானமும் அவசர செயற்குழு மற்றும் பொதுக்குழு நிறைவேற்ற தீர்மானமாக அதிமுகவுடைய அவசர பொதுக்குழு கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டு அந்த தீர்மானத்துடைய நகல்கள் நாம் பெற்று தற்போது நமது செய்திகள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் பாஸ்கர். தற்பொழுது எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் தற்பொழுது 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இது குறித்த விரிவான தகவல்கள். எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இல்லை. தற்போது எமது செய்தியாளர் பாஸ்கரிடமே கேட்கலாம். பாஸ்கர், இப்ப இந்த மேலும் அங்க நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் வேற என்னென்ன தீர்மானங்கள், இது குறித்து சொல்லுங்க. வேற ஏதேனும் முக்கிய விஷயங்கள் குறித்து அங்க விவாதிக்கப்பட உள்ளதா? இது குறித்த தகவல்கள் இருக்கா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் உடனுக்குடன் செய்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து செயற்குரிய அதாவது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசுக்கு முன்வைத்து இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மகசேசாய் விருதும் உலக அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கிட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட தீர்மானமும் இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கியதாக இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய விட்டு சென்ற மக்கள் பணியை தொடர்ந்து ஆற்ற தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த தீர்மானமாகவும் இந்த 14 தீர்மானத்தில் உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒன்றுபட்டு உழைத்து எதிர்களை வீழ்த்தி முன்னேற்ற பாதையில் நடைபோட ஆணையேற்று உறுதிமொழியேற்று இந்த தீர்மானமாகவும் இந்த 14 தீர்மானத்தில் உள்ளடக்கியதாக இருக்கிறது. கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும், எதிர்களை வீழ்த்து முன்னேற்ற பாதையில் நடைபோட உறுதியேற்க வேண்டும் என்ற 14 தீர்மானத்தில் உள்ளடக்கிய தீர்மானமாக இருக்கிறது. 14வது தீர்மானம் மறைந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதலை நினைவில் கொண்டு சசிகலாவுடைய தலைமையின் கீழ் விசுவாசத்துடன் பணியேற்ற உறுதியேற்று இந்த 14வது தீர்மானமாகவும் இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த தீர்மானங்களாகவே 14 தீர்மானத்தினுடைய முக்கிய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது.